சிக்கன் அரை கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 1.5 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 12-15 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு 5-6 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு அரை டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, தேங்காய் பத்தை 3-4 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் கறி நல்ல ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பாத்திரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம குக் பண்ணுறதுக்கு இந்த பாட்ஸ் அண்ட் பேன் காஸ்ட் டைம் குக்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி குக்வேர் ப்ராடக்ட் வேணுன்னா அவங்களோட வெப்சைட்டில் பாருங்கள், தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன குவாலிட்டி, என்ன தரமான பொருள் அப்படிலாம் சொல்லி நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்களோட யூடியூப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த மேயர் கடாயை வச்சு தான் சிக்கன் கறி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க. இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் கறிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிடலாம். நீங்கள் இந்த பச்சை மிளகாய் நான் 12-15 நம்பர் சொல்லியிருக்கேன்ல, சின்ன பச்சை மிளகாய் ஆனால் காரமாக இருக்கும். சில பச்சை மிளகாய் பெருசாக இருக்கும், காரமாக இருக்காது. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மேயர் காஸ்டைன், அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடாயில் ஒரு சூப்பரான தாளிப்பு போட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை இதெல்லாம் தாளிப்பை போட்ட பிறகு வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அப்படி வெங்காயம் அதிகமாக இருந்தால் இனிப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான குவான்டிட்டி 1.5 நம்பர் மட்டும் போட்டிருக்கோம் பெரிய சைஸில். இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு 60% நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு வதங்குறோம் அந்த அளவுக்கு வாசனை நல்லா சூப்பராக வரும். இதுக்கு பிறகு தக்காளி அரை தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டிருப்போம். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம அந்த பச்சை மிளகாய் போடுறோம்ல, அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த தக்காளியோட புளிப்பு தன்மை இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். அதனால தான் தக்காளி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த இடத்துல தனியா பவுடர், சில்லி பவுடர் அதிகமாக வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த தனியாத்தூள், சில்லி பவுடர் அதிகமாக போட்டால் நீங்கள் நார்மலாக வீட்டில் குழம்பு போடுற கான்செப்ட் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தோட தன்மை அதிகமாக தெரியாது. இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போட்டிருக்கோம். இந்த சிக்கன் போட்ட பிறகு அதுலேயும் நல்லா குக் பண்ணணும். ஒரு 50-60% நல்லா வதங்கி வரட்டும், அதாவது குக் பண்ணி வரட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் போட போகிறோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல ரெகுலராக யூஸ் பண்ண இந்த ப்ராய்லர் சிக்கன் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நாட்டுக்கோழி சிக்கன் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைடா ஷெஃப் 12-15 நம்பர் பச்சை மிளகாய் போட்டிருக்காரு, ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வேணால் அரைச்ச பேஸ்ட்டில் பாதி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வெந்து வர டைமில் காரத்தை செக் பண்ணுங்கள். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்த பிறகு, அதாவது ஒரு 90% வெந்த பிறகு தான் இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் பால் நான் சொன்ன மாதிரி 3-4 ஸ்லைஸ் பத்தை தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வெறும் தேங்காய் பால் மட்டும் தான் ஊற்றணும். தேங்காவை அரைச்சி ஊற்றக்கூடாது. அந்த திப்பி இருந்தால் குருமா கான்செப்டில் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது அந்த இனிப்பு தன்மைக்கும் அந்த காரத்துக்கும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வீட்டில் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் பாலும் இதில் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் அடடா, இந்த ஆந்திரா சில்லி சிக்கன் கறி பாருங்கள், ரைஸோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் வீட்டில் சுட கொஞ்சம் நெய் தோசை அப்படி எடுத்து தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, மறக்கவே மாட்டேங்க இந்த டேஸ்ட்டை. என்ஜாய் பண்ணுங்கள்.